வணக்கம் அண்ட் வெல்கம் டு வேல்செக் சேனல். வேல்செக் சேனலில் நம்ம டெய்லி வந்து எல்இடி டிவி, லேப்டாப், கம்ப்யூட்டர் அந்த மாதிரி பார்த்துருக்கோம். ஆல்ரெடி நம்ம ஏற்கனவே நிறையா நம்ம 5.1 ஹோம் தேட்டரில் ரிவ்யூ பார்த்துருக்கோம். தட் இஸ் இது யூனிவர்சலில் ஒரு புது மாடல் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா HD4121 வித் ப்ளூடூத்தோடு உள்ள ஒரு மல்டிமீடியா ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸு. இது ஒரு யூனிவர்சல்னு பிராண்டில் இருக்குது. டிசன் எலக்ட்ரானிக்ஸ் லைஃப். இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, ப்ராடக்ட் எப்படி இருக்குது, ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்கிறத பார்க்க போகிறோம். இதில் என்ன ஃபீச்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா ரெடி ஃபார் தோஸ் ஹூ ப்ரிஃபர் வேல்யூ, அட்ராக்டிவ் லுக்ஸ், த சுப்பீரியர் பர்ஃபார்மன்ஸ் இன் திஸ் ரைட் சாய்ஸ். இதோட ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெயின் பவர் நார்மலாக நம்ம 220 வோல்ட்டில் ஒர்க் பண்ண மாதிரி கொடுத்துருக்காங்க. சப்வூஃபரோட வாட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 வாட்ஸு. சேட்டலைட் ஸ்பீக்கரோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 15 வாட்ஸ் இன்ட்டு 5. ஸோ சப்வூஃபர் ஒரு பீஸு உள்ள என்னென்ன பேக்கிங்குள்ளே என்னென்ன இருக்குன்னா சப்வூஃபரு, சேட்டலைட் 5 ஸ்பீக்கரு, ஆடியோ கேபிள், ஆண்டனா கேபிள், ரிமோட்டு எல்லாம் இருக்குது. சப்வூஃபரோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா 5.5 இன்ச்சஸ்ஸு. சேட்டலைட் ஸ்பீக்கரோடது பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சஸ் இன்ட்டு 5. வேறு இதில் என்னென்ன சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னு வெளியே போயிருக்காங்கன்னா 5.1 பிசி சிஸ்டத்தில் இன்டர்ஃபேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்பில்ட் எஃப்எம், இதுக்குள்ளே எஃப்எம் இருக்குது. அதுக்கடுத்து எஸ்டி கார்டு, நீங்கள் நார்மலாக உங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறது, கேமராவில் யூஸ் பண்ணுற எஸ்டி கார்ட்ஸ்லாம் இதில் டேரெக்டாக போட்டு ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பென்ட்ரைவ், யூஎஸ்பி பென்ட்ரைவும் போட்டு இதில் சாங்ஸ் கேட்டுக்கலாம். அதுக்கடுத்து ப்ளூடூத், நீங்கள் மொபைலில் வந்து உங்களோட ப்ளூடூத் வழியாக டேரெக்டாக ப்ளூடூத்தில் ஆடியோ ப்ளே பண்ணி டேரெக்டாக கேட்டுக்கலாம். இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குன்றத ஜஸ்ட் பார்ப்போம். ஸ்பீக்கர் சொன்னோன்னே எடுத்து வைக்கிறோம். வந்து ஆடியோ கேபிள் இது. தென் வந்து ரிமோட், இதுக்குரிய ரிமோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆண்டனா கேபிள், எஃப்எம் ஆண்டனாக்குரிய கேபிள். இப்போ நம்ம அடுத்து சப்வூஃபரை ஓப்பன் பண்ண போகிறோம். சப்வூஃபர் ஓப்பன் பண்ணியாச்சு. இதான் அதோட சப்வூஃபர். ஃப்ரண்ட் மாடல் டிசைன்லாம் நல்லா ஒரு அட்ராக்டிவ் லுக்காக கொடுத்துருக்காங்க. இப்போ சப்வூஃபர் ஓப்பன் பண்ணுவோம். இதில் ஆடியோ இன்புட்டை பொறுத்தவரை 2.1 தான் கொடுத்துருக்காங்க. அவுட்புட் மோட்டும் 5.1 எடுக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க. என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ இன்புட்டு ப்ளஸ் வந்து ஆடியோ அவுட்புட் வந்து சப்வூஃபர், மிட் ரேஞ்சு, ஃப்ரண்ட் லெஃப்ட்டு, ஃப்ரண்ட் ரைட்டு, ரியர் லெஃப்ட் கொடுத்துருக்காங்க. ஆடியோ இன்புட் வந்து லெஃப்ட் ரைட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நார்மல் வால்யூம் கண்ட்ரோல். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ளே பாஸ் கொடுத்துருக்காங்க. எஸ்டி கார்டு போடுறதுக்கு, பென்ட்ரைவ் போடுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பேஸ் ட்ரிபிளுக்கு தனியாக ஒரு கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. நம்ம எல்லா ஸ்பீக்கரும் ஓப்பன் பண்ண போகிறதில்ல, ஒரு 2 ஸ்பீக்கரில் மட்டும் ஓப்பன் பண்ணி என்ன மாதிரி ஆடியோ குவாலிட்டி இருக்குன்னு பார்த்துருங்க. ஆடியோ அவுட்புட் வந்து நம்ம மெயின் ரைட்டில் மட்டும் கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா அந்த எனக்கு தெரிஞ்ச ரியல் 5.1 கொடுக்கல. ஏன்னா ரியல் 5.1னா கண்டிப்பாக இன்புட்டும் 5.1 கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் இதோட அவுட்புட் மட்டும் 5.1 கொடுத்துருக்காங்க. இன்புட்டில் 5.1 கொடுக்காம ஒன்லி ஸ்டீரியோ இன்புட் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது நார்மலாக உங்கள் வீட்டில் ஒரு பென் ட்ரைவ், ப்ளூடூத் அந்த மாதிரி கேட்குறப்ப அந்த 5.1 குவாலிட்டி அது எல்லாமே பக்காவாக ஃபீல் பண்ண முடியும்.
பட் ஆனால் நீங்கள் ஒரு ஹோம் தியேட்டர்ஸ் அந்த மாதிரி இதெல்லாம் இன்புட் கொடுக்குறப்ப கண்டிப்பாக வந்து இதில் ஸ்டீரியோ இன்புட் கொடுத்தீங்கன்னா ஸ்டீரியோ மட்டும் அவுட்புட் வரும், 5.1 அவுட்புட் வராது. இப்போ நான் ஒரு ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி ஒரு 5.1 ஆடியோ, ஒரு நல்ல டிஜிட்டல் ஆடியோ எப்படி இருக்குன்றது ப்ளே பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த பிளக்கை பிடிங்க, அது இது 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 அது இல்லை இந்த பிளக்கை பிடுங்க. லைட் செட்டிங்லாம் சூப்பராகவே இருக்குது ஃப்ரண்ட்டில். ஜஸ்ட் எஃப்எம்மில் பாடுது, இதெல்லாம் காப்பிரைட்ஸ் வந்துடும். ஜஸ்ட் இப்போ நான் ஒரு ஆடியோ நான் ப்ளே பண்ணுறேன், நான் காப்பிரைட் ஆடியோ. Play by USB drive. நார்மல் பென்ட்ரைவில் சூப்பராக இருக்குது ஆடியோ. பட் ஜஸ்ட் நம்ம ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி கேட்போம். நல்ல பேஸோட எஃபெக்ட்லாம் சூப்பராகவே இருக்குது. நம்ம இப்போ சோர்ஸ் ஆஃப் ஆக்ஸு ப்ளஸ் பிடி இருக்குது. இப்போ பிடியை கிளிக் பண்ணிட்டோம். ப்ளூடூத்தை இப்போ கனெக்ட் பண்ணுறேன். .0 BTன்னு வருது. பேர் பண்ணுறோம். பேர் ஆயிடுச்சு. ஜஸ்ட் நானும் ஒரு நோ காப்பிரைட் தமிழ் சாங்ஸ் ட்ரை பண்ணுறேன், இருக்கான்னு பார்க்குறேன். நோ காப்பிரைட் தமிழ். ஒரு நோ காப்பிரைட் போட்டிருக்காங்க. நல்ல ஒரு ஆடியோ தேட்டரில் கேட்ட எஃபெக்ட் மாதிரி இருக்குது. ஜஸ்ட் ஒரு 2.1 வெறும் ஸ்டீரியோவில் கேட்குறப்ப இந்த குவாலிட்டியாக இருக்குது. ஜஸ்ட் 5.1 எல்லா ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணி கேட்டிங்கன்னா ஜஸ்ட் உங்கள் வீடு ஒரு சின்ன தேட்டராக மாறதுக்கான நல்ல வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கம்மியான விலையில். இதோட விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மல் டேஸில் 5,500. ஒரு 3 டேஸ் மட்டும் ஆஃபர் கொடுக்குறோம். ஆக்சுவலாக நாளையிலேருந்து மண்டே வரைக்கும் இதை பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா 4,500 உங்களுக்கு 1000 ரூபா ஆஃபரில் கொடுக்குறோம். ஒரு 5.1 நல்ல ஒரு குவாலிட்டியான ஊஃபரோட ஒரு சின்ன தியேட்டர் வந்து உங்கள் வீட்டில் இருக்குன்னா தாராளமாக இந்த யூனிவர்சல் 5.1 பர்ச்சேஸ் பண்ணுங்கள். சூப்பர் ஆஃபரில் இருக்குது. 4,500. பை.